Hey guys, so I hope you are live now. ஸோ இந்த நேரத்தில் ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா we couldn't get time in the morning hours. So we thought of providing an update on our DevOps preparation journey-ல வந்துட்டு எந்த நிலைமையில் இருக்கோம் and then what are the next steps for our plan அப்படிங்கிறத ஷேர் பண்ணலாம். And then a quick evaluation check லைக் என்னென்னலாம் படிச்சிருக்கோம் and then இன்னும் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. So hopefully you should be able to see me now. I'm totally blind at the moment. We'll see if you could hear me or so. Okay. So where are we now? So let me share my screen. So இது வரைக்கும் if you are watching it first time or நம்ம ஆல்ரெடி வந்து இது வரைக்கும் பார்த்து இந்த டே டு டே நோட்ஸ் எல்லாமே வந்துட்டு we did it as part of the blog. So you can go and look it over in the screen. So let me share my screen. Okay, so we'll wind up in half an hour. So maximum 12 o'clock we'll wind up, and then so that would be the plan. So if you're watching it first time, so notes.techpage.com la we hosted all the DevOps professional notes எல்லாமே இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கிற சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ தீஸ் ஆர் த சர்வீசஸ். ஸோ வி ஹவ் சீன் நான் ஆல்ரெடி வந்து அசோசியேட் முடிச்சிருக்கிறதுனால ஆல்ரெடி மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வேர் லைக் ரிப்பீட்டட். ஸோ அதெல்லாம் நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் ஐ ஜஸ்ட் ஆடட் த சர்வீசஸ் ஓவர் தேட். ஸோ டூல் ஸ்டாக் வைஸ் பார்க்கும்போது கோட் கமிட் பார்த்துருக்கோம், கோட் பில், கோட் பைப்லைன், கோட் ஸ்டார். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஏடபிள்யூஎஸ்ல வந்து டெவாப்ஸோட சர்வீசஸ். அண்ட் எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் எப்படி வந்து ஒரு அப்ளிகேஷனை அப்லோட் பண்ணி அண்ட் தென் ஆட்டோ டிப்ளாய் பண்ணுறது அந்த மாதிரி இது பார்த்தோம். ஸோ ஜென்கின் சிஐ, க்ளவுட் ஃபார்மேஷன். ஸோ க்ளவுட் ஃபார்மேஷன் வந்து இட்ஸ் ரொம்பவே வந்துட்டு மோர் இன் டீட்டெயிலில் ஸ்பெண்ட் பண்ணோம். லிட்ரலி லைக் இஃப் யூ சி த டே பிளானர், ஸோ வி ஸ்பெண்ட் லைக் டே 17 to day 18 வந்து ஐ ஸ்பெண்ட் ஃபார் க்ளவுட் ஃபார்மேஷன். ஸோ ஸோ இது வரைக்கும் இந்தந்த சர்வீசஸ்லாம் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபார். ஸோ இன்னும் நம்ம வந்து நெக்ஸ்ட் என்னென்ன கவர் பண்ணணும், என்னென்ன மிஸ்ஸிங் ஆகிருக்கும் அப்படிங்கிற செக்லிஸ்ட் தான் வி ஆர் கோயிங் டு டூ இட். ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த செக்லிஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறமா வி வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் மார்க் எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்போம் வர வாரத்தில். ஸோ நம்மளோட டார்கெட் வந்து டு கெட் இட் டன் பை ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் சர்டிஃபிகேஷன் வந்து டார்கெட் பண்ணுறோம். ஸோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் ஸ்டிக்கிங் டுவர்ட்ஸ் மை ஜேர்னி, ஸோ நீங்களும் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் நோட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ மோஸ்ட்லி நான் என்னென்னலாம் வந்துட்டு படிச்சிருக்கேன்னா அது எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆஸ் பார்ட் ஆஃப் த நோட் செக்ஷன். ஸோ இதை தவிர ஏதாவது இருந்ததுன்னா ஐ வில் கீப் அப்டேட்டிங் இன் த சேம் பேஜ் டு கீப் இட் ஓவர் தர். Hey Karthik, so welcome to the stream. So ஓகே ஃபைன். ஸோ வேர் ஆர் வி நோ? ஸோ மைண்ட் மேப் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நான் ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுற பேட்டர்ன் டு கெட் டு நோ லைக் என்னென்ன இருக்குது, என்னென்ன சர்வீசஸ் இருக்குதுன்னு நம்ம வந்து ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ லெட்ஸ் யூஸ் அ மைண்ட் மேப். அண்ட் என்னென்ன சர்வீஸ் படிக்கணும்னு எப்படி தெரியணும் ஃபார் எனி சர்டிஃபிகேஷன், ரைட்? ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் DevOps ப்ரொஃபஷனல் இல்லை. ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் எனி சர்டிஃபிகேஷன், ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது அந்த அஃபிஷியல் கைடு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இஃப் யூ கோ ஃபார் அமேசான் வெப்சைட்டில் நீங்கள் என்ன சர்டிஃபிகேஷன் போகிறீங்களோ அதுக்கு போனீங்கன்னா அந்த வெப்பேஜில் ஸோ யூ குட் சி என்ன டைப் ஆஃப் இருக்குது. ஸோ மொத்தம் 180 minutes இருக்க போகுது. ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து $300. மொத்தம் 75 questions எழுதணும். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் ஆர் மல்டிபிள் ஆன்சர்ஸ். ஸோ வந்து ஒரே கொஸ்டினில் ஏபிசிடி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்க போது அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும். அதில் வந்து மோர் தென் ஒன் வந்து கரெக்டாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து மல்டிபிள் சாய்ஸ் ஆர் மல்டிபிள் ரெஸ்பான்ஸ். ஸோ நம்ம எழுத பிளான் பண்ணியிருக்கிற சர்டிஃபிகேஷன் கோட் வந்து DOP C01. ஸோ அதுவுமே ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன சர்டிஃபிகேஷன் படிக்கிறீங்க அதுக்கான கைட் ஃபாலோ பண்ணணும். இப்போ ரீசெண்டாக AWS சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட் அண்ட் AWS சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ப்ரொஃபஷ்னலுக்கு வந்துட்டு புது சர்டிஃபிகேட் வந்து மாடிஃபை பண்ணுறாங்க. ஸோ SAAC
2லேருந்து 03க்கு வந்து மூவ் ஆறாங்க ஃப்ரம் ஆகஸ்ட் 29th. ஸோ அதனால் இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் எனி ஒன் ஆஃப் தோஸ் சர்டிஃபிகேட், அந்த எக்ஸாம் அவங்க கோர்ஸ் மாற்றுறதுக்குள்ளே ட்ரை டு அட்டெண்ட் இட் அவுட் ஸோ தட் யூ டோன்ட் மிஸ் திங்ஸ் அவுட், ரைட்? இல்லைனா வந்து திருப்பி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இது பண்ணிட்டு வர்றதுக்கு இதுவாக இருக்கணும். ஸோ மூவிங் ஆன் டு த எக்ஸாம் கைட், ஸோ வி கேன் சி ரெக்கமெண்டட் நாலேஜ் அண்ட் இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரலி சம்டைம்ஸ் திஸ் கேன் பி மிஸ்லீடிங். லைக் சில இடத்துல வந்து தே வுட் ஹவ் மென்ஷன் லைக் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்லாம். ஸோ வாட் தே மென்ட் இஸ் 2 years ஆஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் இருக்கணும் தான் தே மென்ட் இட். ஸோ இட் டசன்ட் லிட்ரலி மீன் லைக் 2 years ஆஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு. ஸோ இஃப் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, யூ ஆர் கான்ஃபிடென்ட் இனஃப் அப்படின்னா நம்ம தாராளமாக வந்துட்டு வி கேன் ப்ரொசீட் ஃபர்தர். ஸோ இதில் நம்ம வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த டொமைன் தான் வந்துட்டு டெவாப்ஸ் ப்ரொஃபஷனலுக்கு நம்மளை எவாலுவேட் பண்ண போகிறாங்க இல்லையா? ஸோ லெட்ஸ் ரைட் இட் டவுன். ஸோ மொத்தம் வந்து வி ஹாவ் எஸ்டிஎல்சி. ஸோ இதில் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அன் ஆட்டோமேஷன் டூல்ஸ் அண்ட் இது பார்க்க போகிறாங்க. அண்ட் தென் ஸோ மோஸ்ட்லி எஸ்டிஎல்சி டூலுங்கிறது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது இட்ஸ் ஆஸ் பர் பைப்லைனிங் டூல் தான் வந்து எஸ்டிஎல்சி டூலில் வரும். அண்ட் தென் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ் கோடில் வந்து சர்வீசஸ் லைக் க்ளவுட் ஃபார்மேஷனு, அதுக்கப்புறமா பீன் ஸ்டாக்கு, அதெல்லாமே வந்துட்டு கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ் கோட், அதுக்கப்புறம் ஆப்ஸ் ஒர்க்கு, இந்த மாதிரியான சர்வீசஸ் எல்லாமே கவர் ஆகும். மானிட்டரிங் அண்ட் லாகிங்கில் மெயின்லி க்ளவுட் வாட்ச் இருக்கும். அண்ட் தென் அது போக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு சர்வீஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து என்ன ஸ்பெசிஃபிக் க்ளவுட் வாட்ச் அலார்ம்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன ஈவெண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது க்ளவுட் வாட்சில், அந்த மாதிரியான சர்வீசஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் உண்டு. பாலிசிஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆட்டோமேஷன். ஸோ பாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சர்வீசஸ்லையுமே வந்துட்டு நிறைய பாலிசிஸ் அவைலபிளாக இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம பீன் ஸ்டாக் டிப்ளாய்மெண்ட்னு எடுத்தோம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி க்ளவுட் ஃபார்மேஷன் எழுதுகிறோம் அப்படின்னா அதில் அந்த ரிசோர்ஸஸ்க்கு வந்து யார் அசஸ் பண்ணலாம், அந்த ரிசோர்ஸஸ்க்கு என்ன மாதிரியான ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதுவுமே வந்துட்டு நமக்கு பாலிசிஸ் அந்த மாதிரி இதில் தான் வந்து கவர் ஆகும். அண்ட் தென் வி ஹாவ் டொமைன் 5 வந்து இன்சிடென்ட் அண்ட் ஈவெண்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ வி ஹாவ் ஈவெண்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன எவாலுவேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 6 டொமைன் தான் வந்து அவங்க எவாலுவேட் பண்ண போகிறாங்க நம்மள. ஸோ அதில் நம்ம வந்து எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கோம் ஆஸ் பர் நம்மளோட ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது தான் we are going to do a check over here. ஓகே, ஸோ இதில் லெட்ஸ் see. ஸோ எஸ்டிஎல்சி இதோட அவுட்புட் என்ன? ஸோ செட்டப் ரெபாசிட்டரிஸ், பில் சர்வீசஸ், இன்டகிரேட்டட் ஆட்டோமேட்டட் டெஸ்டிங், அதுக்கப்புறமா செட்டப் டிப்ளாய்மெண்ட் ப்ராடக்ட் சர்வீசஸ், ஆர்கெஸ்ட்ரேட் மல்டிபிள் பைப்லைன் ஸ்டேஜிங். ஸோ ஆட்டோமேட்டட் சிடி பைப்லைனில் இந்த இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இஃப் யூ ஜஸ்ட் டூப்ளிகேட் த சேம் பேஜ், ரைட்? ஸோ இதில் வந்து வில் சி என்னென்ன சர்வீசஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம், ரைட்? ஸோ அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுலேயுமே இந்த இது சேம் ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. அப்பெண்டிக்ஸ் கீழே என்ன சர்வீசஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஓரளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து வி கேன் மேப் இட் டவுன். ஓகே, ஸோ இந்த சர்வீஸ் வந்து இதோட கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம பார்த்தது எல்லாமே வந்துட்டு ரெபாசிட்ரி பற்றி பேசியிருந்தானா, ஸோ தட் வுட் கம்ஸ் அண்டர் கோட் கமிட்டு, அதுக்கப்புறமா டிப்ளாய்மெண்ட் சிஐசிடி ஃபுல்லாக டிப்ளாய் பண்ணியிருந்தோம். ஸோ அது எல்லாமே வந்து நமக்கு இந்த டெவலப்மெண்ட் டூல்ஸ் வந்து பார்த்துருந்தோனாலே இட் வில் கெட் கவர்ட் அவுட். ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ், ஸோ இப்போ நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கும்போது வி நீட் டு என்ஷூர் என்னென்ன வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும், ரைட்? ஸோ இதில் வி நீட் டு என்ஷூர் இந்த 1 minute. Why it's not moving? Okay, sorry. ஸோ இப்போ இந்த எஸ்டிஎல்சியில் வந்துட்டு வி நீட் டு என்ஷூர் கவர் பண்ண வேண்டிய சர்வீசஸ் வந்து நோட் பண்ணி வைக்கலாம். ஓகே, ஸோ எஸ்டிஎல்சியில் வி நீட் டு கவர் ஆல் தீஸ் சர்வீசஸ். ஓகே, ஸோ என்னென்ன கவர் பண்ணணும்? திங்க்
சிடிக்கே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். பட் அட்லீஸ்ட் வி நீட் டு என்ஷூர் டு கவர் கோட் ரெபாசிட்ரி அண்ட் தென் கோட் பைப்லைன், அதுக்கப்புறமா கோட் ஸ்டார். ஸோ இந்த மூணுமே வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டில் இருக்கும். பிகாஸ் வி ஜஸ்ட் சா ஓவர் தேட் செட்டப் ரெபாசிட்ரிஸ். ஸோ அவனோடது ரெபாசிட்ரி ஒன்றே ஒன்று தான், கோட் கமிட்டை. ஸோ கோட் கமிட் வந்து நமக்கு ரெபாசிட்ரி வந்து செட் பண்ண தெரியணும். அதுக்கப்புறமா I'll try to highlight it. ஸோ you need to ensure to know code commit. ஸோ அதில் தான் வந்து நம்ம ரெபாசிட்ரி செட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா பில்ட் சர்வீஸ். ஸோ ஆப்வியஸ்லி வில் யூஸ் கோட் பில்ட். அதுக்கப்புறம் பில்ட் பண்ணால் வரக்கூடிய இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கோட் ஆர்டிஃபேக்டர். அதுக்கப்புறமா டிப்ளாய் அண்ட் பைப்லைன் ஸ்டேஜஸ்ஸு. ஸோ அதுக்கு வந்து வி வுட் நீட் டு நோ கோட் பைப்லைன். அண்ட் ஸோ சிஎல்ஐ தேவைப்படுமான்னு தெரியல. வில் ட்ரை டு சி ஆஸ் வி கோ. ஸோ கண்டிப்பாக இந்த எஸ்டிஎல்சி ஆட்டோமேஷனில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கு வி நீட் டு என்ஷூர் டு நோ தீஸ் சர்வீசஸ் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஐ வில் ஜஸ்ட் மார்க் இட் ஆஸ் 1.1 ஃபார் திஸ் ஒன்ஸ், ரைட்? ஸோ அடுத்தது டிட்டர்மைன் சோர்ஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஹவு டு இம்ப்ளிமெண்ட் தம். ஸோ டிட்டர்மைன் அ ஒர்க் ஃப்ளோ ஆஃப் இன்டகிரேட்டிங் கோட் சேஞ்சஸ் ஃப்ரம் மல்டிபிள் கான்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ இப்போ வந்து கோட் கமிட் வந்து ரெபாசிட்ரிஸு. ஸோ அப்போ அதில் வந்து நீங்கள் மட்டும் இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணாமல் மல்டிபிள் டீம்ஸாக யூஸ் பண்ணோன்னா எப்படி வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஃபுல் அண்ட் ஃபுல் அரவுண்ட் code commit தான். So you could see like accessories, security requirements and recommend code repository, assess design, reconcile running application version to repository version tags, differentiate different source control types. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நமக்கு we will be going in depth on. நீங்கள் வந்து கோட் ரெபாசிட்ரி வந்து தரவாக படிச்சிருக்கணும். ஸோ இதில் கோட் ரெபாசிட்ரி இஸ் நத்திங் மென்ட் பை கோட் கமிட் தான். ஓகே, ஸோ ஏன்னா ஏடபிள்யூஎஸ்ல வந்து அதுதான் வந்து ஒரே ஒரு மெயின் கோட் ரெபாசிட்ரி வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறது கோட் கமிட் தான். ஸோ அதில் இன்டெப்த்தாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்ளை கான்செப்ட் ரெக்வயர்ட் டு ஆட்டோமேட் அண்ட் இன்டெகிரேட் டெஸ்டிங். ஸோ ஒரு ஆட்டோமேஷனுங்கும் போதே ஃபஸ்ட் நம்ம ரெபாசிட்ரி வந்து பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இதை எப்படி நம்ம வந்து ஒரு கோடு பில்ட் கூடயும் அண்ட் தென் கோட் பைப்லைன் கூடயும் கோட் டிப்ளாய் இருக்கா. ஸோ கோட் டிப்ளாய்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு சர்வீஸ் இருக்கும், ஸோ இங்கே இருக்கே. ஸோ கோட் டிப்ளாய். ஸோ எப்படி இந்த கோட் கமிட்டை நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணி ஒரு பைப்லைனாக ஃபார்ம் பண்ணுறோம். இதெல்லாமே இன்டர் கனெக்டட் சர்வீசஸ் தாங்க. ஸோ நீங்கள் ஒன் பை ஒன்னாக பண்ணும்போது எல்லாமே இன்டர் கனெக்டட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கோட் கமிட்டில் போடுவீங்க, அதுக்கப்புறம் அதை வந்துட்டு கோட் பைப்லைனில் லிங்க் பண்ணுவீங்க, அண்ட் தென் கோட் பில்டில் வந்து அந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுவீங்க. அடுத்தது கோட் டிப்ளாயில் ஃபைனலாக வில் டிப்ளாய் இட் அவுட். ஸோ இந்த ஃப்ளோ வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ வி ஆர் குட் ஹியர். அதுக்கப்புறம் அப்ளை கான்செப்ட்ஸ் ரெக்வயர்ட் டு பில்ட் அண்ட் மேனேஜ் ஆர்டிஃபேக்ட்ஸ் செக்யூர்லி. ஸோ டிஸ்டிங்விஷ் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் based on artifact security classification, translate application requirements into operating system and package configuration, determine the code environment dependencies and required resources, run a code build process. So to be honest, our service பேர் வச்சு சொல்லும்போது we could understand it's more about code build வந்து they are focusing more on it. ஸோ ஆர்டிஃபேக்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம வந்து ஒரு கோட் ரன் பண்ணுறோம். ஸோ அந்த கோட் ரன் பண்ணும்போது அதிலிருந்து வர அவுட்புட் ஒரு ப்ராடக்ட், இட் கேன் பி லெட்ஸ் சே ஒரு டாக்கர் இமேஜாக இருக்கலாம், அது உங்களோட அப்ளிகேஷனாக இருக்கலாம். ஸோ அதை வந்து வி கால் இட் ஆஸ் ஆர்டிஃபேக்ட் அப்படிம்பாங்க இன் ரியல் வேர்ல்டில். ஸோ அந்த ஆர்டிஃபேக்டை கொண்டு போய் எங்கே நீங்கள் வந்து மேனேஜ் பண்ண போகிறீங்க. ஸோ அதுதான் வந்து இட் வில் பி கம்ஸ் அண்டர் திஸ் ஒன். ஸோ அகெயின் ஹியர் தேர் டாக்கிங் மோர் அபவுட் கோட் பில்ட். ஓகே, ஸோ இதில் வந்து எனக்கு வந்து பர்சனலாக நான் வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கோட் பில்டு இருக்கு இல்லையா. ஸோ அதில் நான் கொஞ்சம் பர்சனலாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா கோட் பைப்லைன் வந்து ஜென்கின்ஸ் மாதிரியே தான் இருக்கும், கோட் கமிட் வந்து கிட் மாதிரியே தான் இருக்கும். கோட் டிப்ளாய் அண்ட் கோட் டிப்ளாய்ங்கிறது ஜென்கின்ஸில் நம்ம ரன் பண்ணுற கமாண்ட் மாதிரி தான் மோரலஸ் இருக்கும். வேறல்ஸ் இந்த கோட் ஆர்டிஃபேக்ட் அண்ட் கோட் பில்ட் வந்து பற்றி எனக்கு கொஞ்சம் கிளியராக தெரியல. ஸோ ஐ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் தட். ஓகே, ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ செல்ஃப் எவாலுவேஷன் அபவுட் மீ, எந்த நிலமையில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு. ஸோ
so that we will focus from that. Okay, so code build வந்து வேணும், and then need to focus code build, and then need to focus code deploy. Okay, so இது ரெண்டு சர்வீஸ் நான் திருப்பி ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், ஸோ டிப்ளாய் பண்ணால் போதுமா, ஸோ என்ன மாதிரியான டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அதுலேயே வந்து யூ கேன் சி என்னென்ன சர்வீசஸ்லாம் எப்படிலாம் டிப்ளாய் பண்ணலாம், எப்படி ரோல் பேக் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ் பார்ட் ஆஃப் டெவாப்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் படிப்பாங்க, இம்ப்ளிமெண்டேஷன் கற்றுக்குவாங்க, பட் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் வருது, அப்போ வந்து எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அப்போ அந்த இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தேர் யூஸிங் இட். இட்ஸ் ரியலி அ குட் ஒன். ஸோ ஏபி டெஸ்டிங், ப்ளூ க்ரீன், கேனரி, ரெட் பிளாக். ஸோ இதில் வந்து எனக்கு ஏபி டெஸ்டிங் தெரியும், ப்ளூ க்ரீன் தெரியும், கேனரி கூட தெரியும், ரெட் பிளாக்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ தட் இஸ் சம்திங் ஐ நீட் டு look for it. So what is red black deployment? We'll see. ஸோ ரெட் பிளாக் டிப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐ நீட் டு லுக் ஃபார் இட். எனக்கு தெரியல ஸ்க்ரீன் வந்து விசிபிளாக இருக்கான்னு. ஸோ இஃப் எனி ஒன் இஸ் வியூவிங், லெட் மீ நோ இந்த கமெண்ட், உங்களுக்கு கிளியராக இருக்கா அப்படின்னு. ஓகே, ஸோ இதில் சர்வீசஸ் பார்த்தீங்க அப்படின்னா they're talking about route 53, ELB, ALB, load balancers and DNS routing strategies. அதுக்கப்புறமா இந்த ஏபி டெஸ்டிங்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஏபி அண்ட் ப்ளூ க்ரீன், கேனரி டிப்ளாய்மெண்ட் எல்லாமே வந்துட்டு எந்த மெயின் சர்வீஸில் படிப்போம் அப்படின்னா பீன் ஸ்டாக்கில் படிப்போம். அதுக்கப்புறமா நம்ம டேட்டா பேஸில் கூட சில இதில் பார்த்துருப்போம். அண்ட் தென் க்ளவுட் ஃபார்மேஷன் டிப்ளாய்மெண்ட்லேயுமே வந்துட்டு இந்த டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி வி வில் பி கவரிங் இட் அவுட். அண்ட் தென் இப்போ ரீசெண்டாக இன்னொரு சர்வீஸ் படித்தேன், சம்திங் கால்ட் அஸ் ஆப்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து டெவாப்ஸில் செஃப்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதோட ஏடபிள்யூஎஸோட ப்ராடக்ட் அது. ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்குமே வந்துட்டு டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கவர் ஆகிறதா பார்த்தேன். ஸோ would need to look at what is red black deployment strategies. Route 53, ELB, ALB எல்லாமே வந்துட்டு நார்மல் தான், லைக் நம்ம அசோசியேட் லெவலில் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதனால் கேன் டேக் இட் லைட். ஸோ கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ டொமைன் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி ஃபினிஷ்ட் இட் ஆஃப். ஸோ நம்ம வந்து மொத்தம் 6 டொமைனில் ஒரு டொமைனில் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதில் என்னென்னலாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் டொமைன் 1ல் அப்படின்னு அவுட்புட் வந்து கோட் டிப்ளாய், கோட் பில்டு, அது ஃபோக்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ரெட் பிளாக் டிப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளோட இது வரைக்கும் பார்த்த கோர்சஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு மிஸ் ஆனது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து வில் கோ வித் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆட்டோமேஷன், ரைட்? ஸோ இன்ஃப்ராஸ் கோட் அப்ரோச்சுங்கிறது ப்ரோக்ராமிங்லாம் இருக்காது. ஸோ அவங்களோட சின்டாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து நம்ம வந்து பில்ட் அவுட் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் AWS ரிசோர்ஸ் அந்த மாதிரி இது பண்ணுவோம், ரைட்? ஸோ அதில் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா we have configuration management and infras code. ஸோ இதில் என்ன சர்வீஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ they are talking about demonstrate knowledge of deployment models, given a specific deployment model, classifying relevant AWS services to meet requirements, have DynamoDB, choose cloud formation instead of OpsWork. To have DynamoDB, choose cloud formation instead of OpsWorks, determine what to do with ரோலிங் அப்டேட்ஸ், ரிட்டர்ன் ஆர்டர் வித் ரோலிங் அப்டேட்ஸ். ஓகே, ஸோ எப்படி வந்து டிப்ளாய்மெண்ட் பண்ணணும், அதை வந்து ஆட்டோமேட்டிக் வேலை பண்ணணும், எந்த டூலை சூஸ் பண்ணி டிப்ளாய் பண்ணணும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் 3 பேராமீட்டர்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ we need to look at so we need to focus on automation tools, right? So cloud formation, வேற என்னென்ன இருக்குன்னு we'll see. So we have cloud formation, அதுக்கப்புறமா we have OpsWork. ஸோ OpsWork அப்படிங்கிறது கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் வரும். Okay, so this one is not more about technical video in Nikkei, so it's more to know
என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, இஃப் பாசிபிள் ஐ வில் ஷேர் த இமேஜ் ஆர் the outcome of it post the video, right? So cloud formation, ops work, um, பீன்ஸ்டாக்குமே வந்துட்டு இட் வில் கம்ஸ் அண்டர் ஆட்டோமேஷனில் தான் வரும். ஏன்னா நம்ம கோட் அப்லோட் பண்ணுவோம் அண்ட் தென் அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டிப்ளாய் பண்ணிடும். ஸோ எந்த டூலிங் எந்த சினாரியோவில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு க்ளவுட் ஃபார்மேஷன் மட்டும் தெரிஞ்சால் போதாது, அது அந்த யூஸ் கேஸில் கரெக்டாக அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வி நீட் டு ஃபோக்கஸ் ஆன் இட். என்னடா அப்படியே படித்து சொல்கிறான்னு சொல்லாதுங்க. இட்ஸ் ஃபஸ்ட் டைம் நானும் உங்களோட சேர்ந்து இப்போ தான் பார்க்குறேன், ரைட்? ஸோ ஐம் ஆல்சோ நான் இன்னும் சர்டிஃபைட் ஆகலை, இப்போ தான் படிச்சுட்ருக்கேன். ஸோ ஹவ் ஐ ப்ரிப்பேர் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக காமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இது. ஸோ இஃப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல், வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கமெண்ட் பண்ணுங்கள். வில் கண்டினியூ டூயிங் இட், ரைட்? So okay, fine. So let's continue. So determine application and infrastructure deployment models based on business needs, balance different considerations, cost, availability, time to recover, determine a deployment model based on AWS services, analyze risk with the deployment models and relevant. So in the deployment பொறுத்த வரைக்கும் they are not talking more about டெக்னாலஜி, ரைட்? லைக் எப்படி யூஸ் பண்ணணும்னு அவங்க ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை ஆஸ் ஆஃப் நவ். தே மென்ஷன் லைக் என்ன இது யூஸ் பண்ணணும், விச் டூல், அதுக்கப்புறமா ரெண்டாவது வந்து ரோல் பேக் ஸ்ட்ராட்டஜி, ரைட்? ஸோ ஏதாவது ஒன்று தப்பாயிடுது, ஸோ எப்படி வந்து ஹவ் ஆர் வி கோயிங் டு ரோல் பேக் இந்த இது, அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து வி நீட் டு லுக் அட் இட். அதுக்கப்புறமா ஒன்று டிப்ளாய் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிப்ளாய்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரிஸ்க் அனாலிசிஸ், ஸோ அதை வந்து செக் பண்ணுறாங்க. Apply security concepts in the automation of resource provisioning. So again, இது வந்து it generally covers I think IAM and IAM policies, அதுக்கப்புறமா சீக்ரெட் மேனேஜர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, பாஸ்வேர்ட் க்ரெடென்ஷியல்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி பெஸ்ட் ப்ராக்டிசஸ் தான் we need to cover it out as part of cloud formation. ஸோ ஆஸ் ஐ குட் ரிமெம்பர், நம்ம க்ளவுட் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்ரெட்ஸ்லாம் பாஸ் பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ் parameters ஆப்ஷன் யூஸ் பண்ணி இட்ஸ் சம்திங் மோர் லைக் அ வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆர் யூ கேன் யூஸ் ரெஃபரன்ஸ் பிளாக்ஸ் யூஸ் பண்ணி சீக்ரெட் மேனேஜரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதிலிருந்து கெட் ஆட்ரிபியூஷன் வேல்யூ யூஸ் பண்ணி வி கேன் பாஸ் த க்ரெடென்ஷியல்ஸ். ஸோ இந்த மாதிரியான மைனர் டீட்டெயில்ஸ் வந்து வி நீட் டு ஃபோக்கஸ் ஆன் when it comes to handling credentials and sensitive informations, right? on நம்ம இதில் ஃப்ளோவில் வந்து பாஸ் பண்ணும்போது then we have how to implement life cycle hooks on deployment. So in the life cycle hooks on a deployment வந்து it's more and more oriented on ops work. ஸோ ஆப்ஸ் ஒர்க்கில் வந்து நேற்று தான் படித்தேன். ஸோ தே கண்டெய்ன்ஸ் லைக் மொத்தம் 5 லைஃப் சைக்கிள் லேயர் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ ஐ டோன்ட் எக்ஸாக்ட்லி ரிமெம்பர் வாட் ஆர் தோஸ். சம்திங் லைக் ஸ்டார்ட் அண்ட் தென் லாஸ்ட் வந்து ஷட் டவுனு, அதுக்கு நடுவில் வந்து கான்ஃபிகர், அதுக்கப்புறமா சம்திங் அன்டெலிட்டோ என்னமோ வரும். ஸோ மொத்தம் 5 லேயர் இருக்குது. ஸோ தட் ஒன் வி நீட் டு பி என்ஷூர் ஆன் இட். அதுக்கப்புறமா அமேசான் S3 ரெசிலியன்ஸ். ஓகே, ஸோ அதான் மோஸ்ட்லி ரோல் பேக் அண்ட் இது. அதுக்கப்புறமா செக்யூரிட்டி அனாலிசிஸ் பண்ணுறது தேர் ஆஸ்கிங் அஸ் டு மோர் ஃபோக்கஸ் ஆன் இட். Apply concept requires to manage systems using AWS configuration management tools and services. Identify pros and cons of AWS configuration management tools. ஸோ ஆப்ஸ் ஒர்க் எல்லாமே வந்துட்டு AWS மேனேஜ்மெண்ட் டூல்ஸில் வரும். ஸோ தி எபிலிட்டி டு ரன் management services end-to-end with no assistance while adhering to the industry's best practices. ஸோ பேசிக்கலி நீங்கள் ஓனாக ரன் பண்ணணும் அண்ட் தென் அந்த ஒவ்வொரு டூலிங்கில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து we need to talk about. That's fine, பார்த்துக்கலாம். Domain 3 is going to be monitoring and logging. ஸோ மானிட்டரிங் அண்ட் லாக்ஸில் வந்து ஒவ்வொரு சர்வீசஸ்க்குமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் லாக்ஸ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. மோஸ்ட்லி எல்லாமே வந்து would cover under CloudWatch logs and CloudWatch events பேஸ் பண்ணி ட்ரிகர் பண்ணுறது. அது போக டு குவிக்லி ரீகால் நம்மள்ட்ட வந்து லோட் பேலன்சர் யூஸ் பண்ணிங்கன்னா அசஸ் லாக்ஸ் இருக்குது. அண்ட் தென்
விபிசியில் வந்து வி ஹாவ் ஃப்ளோ லாக்ஸ் இருக்குது டு ட்ராக் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் டிராஃபிக்ஸ். அதுக்கப்புறமா தேர் ஆல்சோ டாக்கிங் அபவுட் அந்த லாக்ஸ் எங்கே ஸ்டோர் பண்ணுறது, எப்படி வந்து அதோட டிஃபால்ட் க்ளவுட் வாட்ச் லாக்ஸ்லேருந்து நம்மளோட கஸ்டம் S3 கொண்டு போகிறது. ஸோ அந்த மாதிரியான சில டாபிக்ஸ் வந்து ஆர் கவரிங் இட் அவுட் ஹியர். ஸோ வி குட் சி டொமைன் 3 மானிட்டரிங் அண்ட் லாகிங்கில் பார்க்கும்போது ஸோ சிடபிள்யூ ஏஜென்ட் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் க்ளவுட் வாட்ச் ஏஜென்ட்டு. ஸோ க்ளவுட் வாட்ச் ஏஜென்ட் வந்து நம்ம வந்து கஸ்டம் மெட்ரிக்ஸ் வேணும், நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் வேணும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஹவ் ஆர் வி கோயிங் டு டூ தட்? அக்ரிகேட் லாக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் மோர் லைக் பண்ட்லிங் ஆஃப் லாக்ஸ் ஆர் குரூப்பிங் ஆஃப் லாக்ஸ். ஸோ அது எப்படி வந்து நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது இன் க்ளவுட் வாட்ச். அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் கஸ்டம் க்ளவுட் வாட்ச் மெட்ரிக்ஸ், லாக் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபில்டர்ஸ். அதுக்கப்புறமா மேனேஜ் லாக் ஸ்டோரேஜ் லைஃப் சைக்கிள். க்ளவுட் வாட்ச்லேருந்து S3 லைஃப் சைக்கிள், S3 ஈவெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அசோசியேட் லெவலில் வந்து வுட் ஹவ் சீன் S3 பற்றி பார்த்துருப்போம். லைக் S3ல என்னென்ன ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, S3ல வந்து என்ன டைப்ஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, அதுக்கப்புறம் என்ன ஸ்டோரேஜ் கிளாஸில் ஸ்டோர் பண்ணலான்னு. இது வந்து தே ஜஸ்ட் கம்பைனிங் அந்த டாபிக் வித் க்ளவுட் வாட்ச். ஸோ க்ளவுட் வாட்ச்சில் வந்து டிஃபால்ட்டாக ஐ திங்க் 60 டேஸோ 90 டேஸோ தான் வந்து லாக்ஸ் இருக்கும். ஸோ இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு மோர் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா தென் வி மஸ்ட் நீட் டு எக்ஸ்போர்ட் தோஸ் லாக்ஸ் இன்டு S3 பக்கெட்டில். ஸோ அப்போ அதுக்கு வந்து சில சர்வீசஸ் வந்து டைரெக்டாகவே எக்ஸ்போர்ட் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இதே வந்து சில சர்வீசஸில் வந்து ரியல் டைமில் வேணும் அப்படின்னா தென் யூ வுட் யூஸ் கினசிஸ் சர்வீஸ் யூஸ் பண்ணி இன்டெகிரேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மெக்கானிசம் ஆஃப் ஹவு டு ஹேண்டில் தட். ஸோ அதுதான் வந்து மானிட்டரிங் அண்ட் லாகிங்கில் வந்து தேர் மோன்லி ஃபோக்கஸிங் அபவுட். ஸோ வி நீட் டு லுக் அட் க்ளவுட் வாட்ச். அதுக்கப்புறமா வேறு என்ன பார்த்தோம்? க்ளவுட் வாட்ச் ஏஜென்ட்ஸ். அதுக்கப்புறமா எக்ஸ்போர்ட்டிங் க்ளவுட் வாட்ச் டு கமான். ஸோ அதுக்கப்புறமா விசா எக்ஸ்போர்ட் க்ளவுட் வாட்ச் லாக்ஸ் டு S3 பக்கெட். ஸோ இந்த மூணுமே பார்க்கணும். ஸோ இது ரொம்ப ஈஸி தான் இஃப் யூ ஹவ் ப்ராக்டிஸ்ட் இட். ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் எல்லாமே வந்து வி ஹவ் சீன் இட் அண்ட் நம்மளோட நோட்ஸ்லேயே இருக்கும். யூ கேன் லுக் ஃபார் இட். அப்ளை கான்செப்ட் ரெக்வயர்ட் டு ஆட்டோமேட் மானிட்டரிங் அண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அன் என்விரான்மெண்ட். ஸோ இது வந்துட்டு மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்துட்டு ஈவெண்ட் ட்ரிகர். ஸோ க்ளவுட் வாட்ச்லேயே வந்து ஈவெண்ட் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ CPU வந்து 100% ஆச்சுன்னா ஒரு ஆக்ஷன் ட்ரிகர் பண்ணும். அந்த மாதிரி வந்து வி கேன் கான்ஃபிகர் ஈவெண்ட்ஸ். ஸோ இதில் ஒவ்வொரு சர்வீசஸும் ரைட். ஸோ இப்போ நம்மள்ட்ட வந்து ஒரு க்ளவுட் ஃபார்மேஷன் இருக்குது, அதில் என்னென்ன ஈவெண்ட்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் இப்போ S3 இருக்குன்னா அதில் என்னென்ன ஈவெண்ட்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ க்ளவுட் வாட்சில் டிஃபால்ட்டாக வரக்கூடிய ஈவெண்ட் ஆப்ஷன் அண்டர் ஈச் அண்ட் எவ்ரி சர்வீசஸ் வந்து நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ க்ளவுட் ட்ரெயில், விபிசி ஃப்ளோ லாக்ஸ் ஃபார் ரிலேட்டிவ் கண்ட்ரோல். ஸோ இது எல்லாமே வந்து டிஃபால்ட்டாகவே லாக்ஸ் வந்து எனேபிள் ஆகும். ஸோ அது எப்படி கவர் பண்ணுறது? ஸோ ஃப்ளோ லாக்ஸுங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி ஹிட்ஸ் வருது இல்லையா. ஸோ அது எப்படி கவர் பண்ணுறது? அண்ட் தென் இஃப் யூ ஆர் ஸ்டோரிங் இட் இன் S3 பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணோன்னா அத்தினா வச்சு எப்படி ரீட் பண்ணுறது? ஸோ இது கூட நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்போம், ரீடிங் S3 பக்கெட் ஃப்ரம் அத்தினான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இது. ஸோ ஓகே, ஸோ தட்ஸ் குட். ஸோ ஹேண்ட்லிங் ஸ்கேலிங் ஆர் ஃபெயில் ஓவர் ஈவெண்ட்ஸ், ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம என்னென்ன சர்வீசஸ்லாம் பார்த்துருக்கோமோ இன் அசோசியேட் லெவல், அதோட மானிட்டரிங், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அந்த சர்வீசஸ்க்கு க்ளவுட் வாட்சில் என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, அது எல்லாமே வந்து தேர் கவரிங் இட் அவுட் ஹியர். ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட். ஸோ நீங்கள் அசோசியேட் லெவல் இன்னும் பண்ணலை அப்படின்னா டூ எனி ஒன் அசோசியேட் லெவல். அது பண்ணிவிட்டு கம் ஃபார் DevOps ப்ரொஃபஷனல். இட் வுட் பி குவைட் ஈஸி. ஃபைன். ஸோ ஐ திங்க் இந்த இதுதான் தே மெயின்லி கவரிங் க்ளவுட் வாட்ச் ஏஜென்ட்ஸ் அண்ட் இது. அதுக்கப்புறம் அதில் எப்படி சர்வீசஸ் வந்து இது பண்ணும். ஸோ அப்ளை கான்செப்ட் ரெக்வயர்ட் டு ஆடிட், லாக் அண்ட் மானிட்டர். ஸோ இது வந்துட்டு
X-ray இருக்குது, and then config rules, cloud trail. Okay, so we need to add those things also. Container monitoring, enable service level or OS level monitoring. Okay, determine how to implement tagging and other metadata. So okay, tagging system, tagging யூஸ் பண்ணி அதில் வரக்கூடிய காஸ்ட் அலோகேஷன் ஆப்டிமைசேஷனு, ஸோ அதுவுமே வந்து you need to look for it. Okay, so இதில் we need to look for, we need to add வேறு என்ன பார்த்தோம், we need to add tag and monitor. ஸோ இது எனக்கு தெரியாது, ஸோ I need to look for this one. I'll just mention. So tag and monitoring எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னா I need to look for it. ஸோ and then also ஒவ்வொரு சர்வீசஸ்லையுமே இருக்கக்கூடிய க்ளவுட் வாட்ச் ஈவெண்ட்ஸையும் பார்க்கணும். ஸோ I'll just note it down. Cloud watch. Oh, I don't have iPad now, so I'll just write it down. Bear with me. It's fine. So we'll use cloud watch events எப்படி அப்படிங்கிறதையும் we need to focus. Okay, so cool. So we are at domain 4. So domain 4 cover பண்ண போகிறோம். What is domain 4? Policies and standard automations. So apply concept required to enforce standard for logging, metrics, monitoring, detect, report and respond to governance security violations, apply logging standards, outline standards, delivery materials, determine how to optimize cost through the automation. Okay, we need to focus on configuration drift, trusted advisor. So configuration drift வந்து cloud formationலே ஒரு ஆப்ஷன் உண்டு to determine the configuration drift. It might be from over there. Okay, so ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. Might be we lose the grip towards it. ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் for today, ரைட். ஸோ நாளைக்கு வந்து வில் கண்டினியூ த எவால்வேஷன், நம்ம என்ன பார்த்துருக்கோம் என்ன இதுன்னு. ஸோ இது வரைக்கும் பர்சனலாக நான் என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னு எழுதியிருக்கேன் அப்படின்னா, I need to look at code pipeline, code deploy and code build. அதுக்கப்புறமா ஆப்ஸ் ஒர்க்கில் அந்த 5 லைஃப் சைக்கிள் என்னன்னு திருப்பி நான் ரீகால் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த க்ளவுட் ஃபார்மேஷன் ஆப்ஸ் ஒர்க்கில் இருக்கிற இது சர்வீஸஸ் எப்படி நான் ரோல் பேக் பண்ணணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா டேக்ஸ் பண்ணுறது தெரியும், டேக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி மானிட்டர் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சர்வீசஸ்லேயும் என்னென்ன க்ளவுட் வாட்ச் ஈவெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து ஐ நீட் டு லுக் அட் இட். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வில் கம் பேக். ஓகே, ஸோ இஃப் யூ இதே மாதிரி தான் இஃப் யூ ஆர் ஆல்ரெடி டூயிங் இட், யூ கேன் கண்டினியூ வெரிஃபைங் இட் வித் நீங்கள் பண்ணுற சர்டிஃபிகேஷனோட டாக்குமெண்டேஷன் வெரிஃபை பண்ணி அப்பப்போ வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கோங்க, ஆர் யூ இந்த ரைட் ட்ராக் அண்ட் கரெக்டாக போயிட்டுருக்கா அப்படின்னு. ஓகே, ஸோ இஃப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். I know it's very on time, so if you're watching it tomorrow morning or any part of the world, do share it with your friends. இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணலாமா எப்படி அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க. எனி ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவைசேஷன், எனி சஜஷன்ஸ், மோஸ்ட்லி வெல்கம். ஸோ thanks a lot for taking your time and watching at this time and staying with me. ஸோ நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல் தி வெரி 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 பெஸ்ட். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஸோ see you soon. Thanks a lot. Cheers.